ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக டெல்லி சென்றிருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. அந்த பயணமும் அரசியல் ரீதியா கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஆளும் கட்சியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒரு புகார் கடிதத்தை கொடுத்தாங்க. முதலமைச்சருடைய கடிதம் கொடுக்கப்பட்டு அது உள்துறை அமைச்சகத்திற்கு சென்றிருக்கிற சூழல்ல அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்த டெல்லி பயணத்தில் முக்கியத்துவம் பெறப்படுவதாக பார்க்க முடியுது. NSA கூட்டத்தில் தான் ஆளுநர் கலந்து கொள்கிறார் என்பது ஓரளவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலனாலும் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. அது தவிரவும் ஒரு திருமண நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறார் என்பதெல்லாம் செய்திகளாக இருக்கின்றன. இதை தவிர்த்து அவர் வேறு யாரையெல்லாம் சந்திப்பார் என்கிற கேள்விகளும் கூட இருக்கின்றன. இந்த நிலையில தான் ஆளுநர் சர்ச்சைகள், அதற்கு பிறகான அவருடைய இந்த டெல்லி பயணம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த பயணத்துல ஒரு NSA மீட்டிங்ல அவர் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே டெபுட்டி NSAவாக இருந்தவர். அந்த அடிப்படையிலும் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறாரா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கும் ஆளுநருக்கும் இடையிலான இந்த ஒரு இணக்கம் எப்போதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான தேவை என்ன இருக்கு? இந்த ஒட்டுமொத்த இந்த எபிசோட்ல உங்க பார்வை என்ன சார்? இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும்? எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. இணக்கம் எப்பொழுதுமே the gate should be open. அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகளை முக்கியமான ஆளுநருக்கு தான் கூட சொல்ல வேண்டியிருக்கிறது. மரபுகள் மிக மிக முக்கியமானவை. அவைகள் மேன்மையாக பாதுகாக்கப்பட வேண்டியவை, பின்பற்றப்பட வேண்டியவை. ஆனா திரு ரவி ஆளுநர் ஆனதுக்கு அப்புறம் மரபுகள் அனைத்தையும் துச்சமாக மதிக்கிறார் என்பது போல்தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. ஆளுநர் என்பவர் எந்த ஆளுங்கட்சி அமைச்சரவையின் கருத்துக்களை அவை அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவைகளை மட்டும்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அதற்கு எதிராக அவர் எந்த ஒரு இடத்தில் மாநிலத்திற்குள் இருந்து பேசினாலும் அது மரபு மீறிய செயல். இவர் பலமுறை அப்படி மரபு மீறிய செயல்களை செய்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம். அதையும் தவிர சட்டமன்றத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் என்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது. அவர் இதன் மூலம் ஆளுங்கட்சியை மட்டும் எதிர்க்கவில்லை, தன் ஆளுங்கட்சியின் எதிர்ப்பை மட்டும் சம்பாதிக்கவில்லை. காமராஜர், அம்பேத்கர் போன்ற தலைவர்களுடைய பெயரை சொல்ல மறுத்ததன் மூலம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் வெறுப்பையும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தன்னைத்தானே தள்ளி கொண்டிருக்கிறார். இது அவர் செய்த தவறு. இதுல இப்போ உள்துறை அமைச்சருக்கு இந்த புகார் கடிதம் அல்லது முதலமைச்சருடைய கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா கடைசி கட்ட தகவல். என்ன நடவடிக்கைகள் எதிர்பார்க்கலாம் அல்லது இது என்ன விதமாக நிர்வாக ரீதியாக செல்லும்? குறைந்தபட்சம் ஆளுநர் இது குறித்த விளக்கங்களை கேட்டு பெறுவாங்க அல்லது இதுல என்ன நடக்க வாய்ப்புகள், சாத்தியங்கள் இருக்குன்னு பாக்கலாம். இல்ல, அவங்க என்ன கேட்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில நாட்களுக்கு முன்னால் திரு குருமூர்த்தி அவர்கள், ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் துக்ளக் இதுல பேசின உரையை கேட்டேன். குருமூர்த்தி மிக விவரமான ஒரு மனிதர். அவருடைய சுதேசி மஞ்ச் போன்ற காரியங்களில் நான் மிகுந்த ஆர்வத்துடன் அவைகளை கவனித்திருக்கிறேன். நுட்பமாக புள்ளி விவரங்களிலிருந்து துவங்கி சட்ட நுணுக்கங்கள் வரை மிக நுட்பமாக எழுதக்கூடியவர், பேசக்கூடியவர். ஆனால் அவர் அந்த கூட்டத்தில் கவர்னர் தன்னுடைய உரையில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னது எனக்கு மிக அதிர்ச்சியா இருக்கிறதாக இருந்தது. என்றால் கவர்னர் உரை, ஆளுநர் உரை என்பது ஆளுநர் தன்னுடைய சொந்த அளவில் தயாரிப்பதல்ல, அமைச்சரவை தயாரித்து கொடுத்திருக்கும் முறையை அவர் படிக்க வேண்டும் என்பதுதான் மரபு. இதில் அமைச்சரவை தயாரித்து கொடுத்து அவருக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதலையும் பெற்றிருக்கிறார்கள். அதன் பின்பு அவர் சில பகுதிகளை தவிர்த்திருக்கிறார், சில புதிய பகுதிகளை பூர்த்தி இருக்கின்றார். இந்த நேரத்தில் திரு குருமூர்த்தி அவர்கள் சட்டம் அறிந்தவர், விவரம் அறிந்தவர், ஆளுநர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று கூறுவதை கேட்கும் பொழுது இது ஆளுநர் மட்டும் தனியாக செய்த செயல் என்று எனக்கு தோன்றவில்லை. இது ஏறக்குறைய கொள்கை முடிவு போல் தோன்றுகிறது. அதன் காரணமாக உள்துறை அமைச்சகம் இதில் ஆளுநரை விளக்கம் கேட்பார்கள், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றெல்லாம் நான் நம்பவில்லை. தமிழக அரசும் அப்படி நம்பவில்லை என்று நினைக்கிறேன். தமிழக அரசு ஒருவேளை நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றத்தை நாடினால் முதலில் நீதிமன்றம் சொல்வார்கள், சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னீர்களா என்று முதலில் கேட்பார்கள். அதற்காகத்தான் இவர்கள் குடியரசுத் தலைவருக்கு இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். To strengthen themselves from the legal point of view. ஓகே, இரண்டு தரப்பிலும் சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக கூட செய்திகள் வருது. ஆளுநர் ஆளும் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருவரோடு உடல்நலம் விசாரித்தார் என்றும் அப்போது சில விஷயங்கள் பேசப்பட்டது அப்படிங்கிற தகவல்களும் இருக்கின்றன. உறுதிப்படுத்தப்படாத அந்த தகவல்கள் நம்ம முழுமையா பேச்சுக்கு எடுக்க முடியாதனாலும் அதற்கு பிறகு ரெண்டு தரப்பிலிருந்தும் இதுல சில கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் நடக்குதா அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கதா மாறி இருக்கு. திருமதி தமிழிசை சொல்லும் போது சொன்னாங்க, தமிழ்நாடுங்கிற விஷயத்துல நானும் உடன்படுறேன், அவருக்கு அது எப்படி தமிழகம்னு சொல்லப்பட்டுச்சுங்கிறது எனக்கு தெரியலன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றாங்க, எல்லா விஷயங்களுக்கும் ஆளுநர் அவர் தனிப்பட்ட கருத்தை கூட நீங்க மத்திய அரசோடு இணைத்து பார்ப்பதுங்கிறது முறையல்ல, சரியல்லங்கிற ஒரு பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க.
அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று பொதுவெளியில் சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு. அந்த மரபை ஆளுநர் மீறுகிறார். ஆளுநர் இந்த ஆளுங்கட்சி மேல், இந்த அமைச்சரவையின் மேல், இந்த அரசின் மேல் ஏதாவது அதிருப்தி இருந்தால் அவருக்கு 2 வழிகள் இருக்கின்றன. முதலமைச்சருடன் கலந்து ஆலோசிக்கலாம், முதலமைச்சருடன் தன்னுடைய கவலையை தெரிவிக்கலாம். அதை தவிர மத்திய அரசாங்கத்திற்கு எழுதலாம். இவை எல்லாம் அவருடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டவை. ஆனால் இன்று நடப்பது என்னவென்றால், மாநில அரசுக்கு என்று சில கொள்கைகள் இருக்கும் என்றால், அந்த மாநில அரசின் கொள்கைகளை மீறி ஒன்றிய அரசிற்கு வேறொரு கொள்கை இருக்கும் என்றால், அந்த ஒன்றிய அரசின் கொள்கை பிரச்சாரகர் போல் ஆளுநர் செயல்படுகின்றார். கூட்டங்களுக்கு சென்று அதை வலியுறுத்துகின்றார். அந்தந்த கூட்டங்களுக்கு ஏற்ப தன்னுடைய பேச்சு அமையுது அப்படிங்கிறது தான் அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியா சொல்றாங்க. அவர் தன்னை சந்திக்கக்கூடியவர்கள்ட்டையும் சொல்லக்கூடியதா இருக்கு. நான் எதை நினைக்கிறேனோ நம்புறனோ அந்த விஷயத்தை பேசுறேன். ஆனால் எல்லா விதமான கூட்டங்களுக்கு செல்றேன், ஒரு சில கூட்டங்கள் மட்டுமே பெரிதுபடுத்தப்படுகின்றன அப்படிங்கிறாரு. இல்ல, அவர் சொன்னது, அவர் எங்கெல்லாம் மரபு மீறாரோ அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. மரபு மீறாம அவர் ஏதாவது பேசினாலும் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. மரபு மீறிய செயல்கள், பல செயல்கள் வெகு துரதிருஷ்டவசமாக நம்முடைய ஆளுநரால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதில் சில செயல்கள் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துப்போவதாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர் ஒன்றிய அரசை பிரதிபலிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இவர் மேல் எழுகின்றது. இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு விருந்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்தை சொல்லலாம். அது பத்திரிகைகளிலோ உங்களுடைய ஊடகங்களிலோ வராமல் இருக்கும் வரை தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம். பொதுவெளியில் மாநில அரசுக்கு எதிராக தோன்றுகின்ற சில கருத்துக்களை சொல்வதென்றால் அது மரபு மீறிய செயல். அந்த செயலை ஆளுநர் தொடர்ந்து செய்தார். நிச்சயமா தமிழ்நாடு குறித்து அல்லது தமிழகம் குறித்து அவர் பேசிய அந்த பேச்சு என்பது பல வகையில சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்கு. பலரும் தமிழ்நாடுன்னு கோலம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்தும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் விளக்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பாலச்சந்தர். வணக்கம்.